ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்களை கன்னி ராசிக்கு பார்க்க போகிறோம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ல் இருக்கிறார். மறைஞ்ச புதன் அப்படின்னு சொன்னாலும் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா என்று சொன்னால் 7ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். சிறப்பான அது 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்து வந்தது. இப்போ அவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் மிகையாக. இப்போது 4ஆம் இடத்து அதிபதி அப்படின்னும் பொழுது அவர் குருவாக இருக்கிறார். குரு உங்களுக்கு ராசியை பார்க்குறார் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நீங்கள் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இந்த வாரம் விளங்கப் போகிறது. இந்த வாரம் மற்ற கிரகங்கள் சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. 6ல் சனி இருக்கணுங்க, இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பு. இப்போது உங்கள் ராசியை குரு பார்க்குறார். அதாவது உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்திருந்தால் இப்போ கருத்து வேறுபாடு விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக அரவணைப்பாக இருக்கக்கூடிய காலம். எடுக்கின்ற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும். ஏன்னா வெற்றி ஸ்தானத்திலேயே சனி உட்காண்டிருக்கார் 6ஆம் இடத்துல. அப்போ நீங்கள் எழுத்ததுக்கெல்லாம் எதை தொட்டாலும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும். 4க்குடையவன் ஒரு கேந்திராதிபதி, 7க்குடைய கேந்திராதிபதி 4 7க்குடையவன் திரிகோணத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அற்புதம். அந்த 2க்கும் 9க்கும் ஆதிபத்திய பெற்ற சுக்கிரன் 7ல் உச்சநிலை வருகிறார். பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி வருகிறார். அப்போது உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது. நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் சிறப்பாக செய்யலாம். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும். 2 9க்குடையவன் சுக்கிரன் உச்சநிலை அப்படின்னு சொன்னால் பாக்கியமான சூழலுங்க. நீங்கள் எந்த காலத்துலேயும் நீங்கள் சாதிக்கும், இந்த வாரம் நீங்கள் சாதிக்கணும்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது நீங்கள் ஒரு சாதாரண ஒரு இதுவாக இருக்கலாம். ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு சிம்பிளான ஒரு இதுவாக இருந்தாலும் இப்போ பெரிய உங்கள் பேசப்படக்கூடிய நீங்கள் உங்கள் நிலை உயரும் அப்படின்னு சொல்லலாம். சாதாரண டெக்னீஷியனாக இருப்பீங்க, இப்போது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நீங்கள் மற்றவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் சிகரத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி வண்டி, வாகனம், வீடு, கார், பங்களா, இப்படி சொஃபஸ்டிகேட்டடாக வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீடு கட்டுவீங்க, ஃப்ளாட்டை வாங்குவீங்க. உங்கள் அபிலாஷை என்னவோ அது நிறைவேறும். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. வெளிநாடு போய் அனுப்பி வச்சு படிக்க வைக்கணுன்னா கூட படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வரும். அதையும் தாண்டி உங்களுக்கு இப்போ உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய தருணமாகத்தான் அமைகிறது. இந்த 6ல் சனி அப்படின்னும்போது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அது 5க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் மிக சிறப்பு அப்படின்னு சொல்லணும். இந்த 12க்குடைய சூரியன் சனியோடு சேர்ந்து இருக்கிறதால உங்களை பொறுத்தவரை 12ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அப்போ தூக்கம் என்பது இருக்காது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. செலவினங்கள் ஒரு சிலருக்கு
சுப செலவு நிறைய இருந்தாலும் அசுப செலவும் ஒரு சிலருக்கு ஏற்படும். அது தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், மருத்துவமனைக்கு செல்லலாம், இல்லை குடும்பத்தில் மற்றவங்களுக்காக மருத்துவ செலவு இருக்கலாம். உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அது சுப செலவு. அங்கே போய் நல்லா சம்பாதிக்கக்கூடிய தொழில் ரீதியாக போகலாம், இல்லை உத்தியோக ரீதியாக போகக்கூடிய ஒரு மாறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. மற்றபடி அரசு கருவூலம், வங்கிகள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். 10ஆம் இடத்துல செவ்வாயே இருக்கிறார். இப்போ வந்து காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான காலம் என்று சொன்னாலும் கூட சூரிய பகவான் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மெத்தனை போக்கு காட்டாதீங்க. கொஞ்சம் அலர்ட்டாக வேலை பாருங்கள். உங்களுக்கு ஆகாதம் எதாவது போட்டு கொடுத்து ஒன்று கிடக்கு ஒன்று பிரச்சனை வரலாம். மற்றபடி கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலம் என்று சொன்னால் மிகையாகாது. இதே சனி பகவான் 6ல் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏதாவது ஒரு அசிங்கம், அவமானத்தை ஏற்படும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, விழிப்புணர்ச்சியாக இருங்க. 7 ராகு இருக்கிறதால அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. நீங்கள் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். மற்றபடி உங்களுக்கு அற்புதம் என்று சொன்னால் அற்புதமான, மிக மிக அற்புதமான காலகட்டம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. பாக்கியமான ஒரு சூழலுங்க. அதாவது குருவருளும் திருவருளும் நிறைந்த ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. தந்தையால் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும். இப்போ இடம் உங்களுக்கு பூர்வீக சொத்து பிடிச்சிக்கலைன்னா இந்த காலகட்டம் இது பயன்படுத்திக்கலாம். இல்லை தந்தையால் உங்களுக்கு நல்லது நடக்கும். பாக்கியமான ஒரு சூழல். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா, டென்ஷன் இருக்குமா? நிச்சயமாக டென்ஷன்லாம் கிடையாதுங்க. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நல்ல பண வருவாய், பொருள் வருவாய் நிச்சயமாக இருக்கும். எங்கு சென்றாலும் வெற்றி தான். எதை எடுத்தாலும் வெற்றி தான். அதுலேயும் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வந்து எல்லோரும் உதவிகரமாக இருப்பார்கள். கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. இருந்த போதிலும் நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.